Hi guys, this is day 2 in Varkala. So பின்னாடி இருக்க விழா தான் வந்து நம்ம தங்கி இருக்க ரூம் நேம் வந்து ராயல் கார்டன் பூடாஸ் விழா. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 4 ஷேர் இருக்குது to 5 ஷேர் இருக்குது. அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்லாம் உங்களுக்கு ஒன்றுத்துலேயே சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மார்னிங்கே உங்களுக்கு வந்து கொடுத்துடணும், நைட்டே கொடுத்துடணும் என்ன ஃபுட்டு வேணும் என்னென்னு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் நைட் டின்னருக்கு வந்து ஈவினிங் போல் சொல்லிட்டீங்கன்னா அவங்களே அதை ப்ரொவைட் பண்ணுவோம். லஞ்ச் மட்டும் எப்படி நம்ம சைட் சீயிங்கில் இருக்கோம், அதனால் அங்கே அது மாதிரி சாப்பிட்டுப்போம். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் சொல்லுங்கள்? எங்கே போகிறோம்? வந்துருச்சு நம்ம காரு. கைஸ், இன்னைக்கு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் டே 2 பிரேக்ஃபாஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா தோசை இருக்குது, இட்லி இருக்குது, பூரி இருக்குது. ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் டேஸ்ட் பண்ணுவோம். நைட்டே கேட்டாங்க நம்மள்கிட்ட உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணும் எப்படி வேணும்னு கேட்டாங்க. நைட் நம்ம சொல்லிட்டோம் இதெல்லாம் கொடுங்க மார்னிங் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக கொண்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் லேட் ஆச்சு, பட் ஆனால் குட், நாட் பேட். நம்ம கேட்டதை கொடுத்துட்டாங்கல்ல, அது மாதிரி நம்ம சரி நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடுறோம். ஹாய் கைஸ், கிரி ப்ரோ நம்மளை வந்து பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ டே 2 ஜேர்னி ஸ்டார்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம்? ஜடாயு போகிறோம். ஜடாயு போயிட்டு நெக்ஸ்ட் பிளான் என்னென்னு பார்ப்போம். ஓகே ஓகே கைஸ், பாய். எப்படி இருக்குன்னு ஜாலியாக இருக்கும். அப்போ கைஸ், இந்த ட்ராவலுக்கான ஆர்கனைசிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரர் ஹாலிடேஸ். இவங்களை எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் நான் கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி இவங்க நம்மளுக்கான பேக்கேஜ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 550 கொடுத்துருந்தாங்க ஒரு ஆளுக்கு. இவங்க பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், பிக்கப்பிங், ட்ராப்பு, சைட் சீயிங் வித் கெஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ரூம் ஷேரிங் ரூம்ஸும் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே வந்துட்டு லைக் எவ்ரிதிங் வாஸ் குட். நான் எதுவுமே குறைலாம் எதுவும் சொல்ல மாட்டேன், எல்லாமே நல்லா இருந்துச்சு கைஸ். அதே மாதிரி சேஃப்டி இவங்க நல்லாவே கொடுக்குறாங்க. ஃபுல்லாக கவனிச்சுட்டே இருந்தாங்க எங்கே இருக்கோம் என்ன ஏதுன்றது. அதெல்லாம் சேஃப்டி நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸாகவும் பண்ணுறீங்க இல்லை ஃபேமிலியாகவும் போகிறீங்கன்னா ட்ரை எக்ஸ்ப்ளோர் ஹாலிடேஸ் கைஸ். போகிற ஏரியாவில் நொங்கு சாப்பிட வந்திருக்கோம். எங்கே போனாலும் நம்ம நொங்கு சாப்பிடலாம். ஸோ நொங்கு சாப்பிட போகிறோம். நொங்கு, இளநீ எல்லாம் இருக்கு சாப்பிடுவோம். நொங்கு தண்ணி மட்டும் வேணுமா? எவ்வளோ நொங்கு? இங்கே இருங்க, ரப்பர் மரம். இங்க பாருங்க, எல்லா இடத்துலயும் ரப்பர். இதுல இருந்தா நம்மளுக்கு ரப்பர் எல்லாம் தயாரிக்கிறீங்க. பாருங்க, ஃபுல்லாவே ரப்பர் மரம். இது தமிழரா மலையாளம் நினைச்சுக்கிட்டு நாங்க அந்த பையனை கூப்பிட்டு கொண்டோம். தமிழ் தான். தென்காசியான ஊருக்கு எப்பன போவீங்க? இல்லை இங்கேயே செட்டில் ஆயிட்டீங்களா? இப்ப 2 நாளைக்கு ஒன்கா. தென்காசி போயிருவீங்க. தென்காசி எவ்வளவு தூரம்? நான் இங்கிருந்து தென்காசிக்கு வந்து 70 கிலோமீட்டர். தென்காசி உள்ள சிட்டிக்குள்ள. சரி, கேரளா ஸ்பெஷல் வைட்டமின் டி, அதாவது நுங்கு இளநீ மிக்ஸ் ஆகி சேரும்போது 20 செகண்ட்ல பிளட்ல வைட்டமின் டி ஆட் ஆயிரும். நம்ம சர்டிஃபிகேட் இருக்கு. ஓகேடா. ஆமா, இது வந்து நேச்சுரல். கடவுள் படைச்ச படைப்புல இது ஒரு அற்புதமான படைப்பு. ஆமா, இது வெக்கேஷன்ல மட்டும் தான் கிடைக்கும். வெக்கேஷன் சீசன் டைம்ல. ஆமா, நுங்கு மட்டும் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கைப்பா இருக்கும், அதாவது கொஞ்சம் துவக்கும். சாப்பிட்டுக்க மாட்டாங்க, குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுது. நுங்கு இளநீ மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது எல்லாருக்குமே நல்ல சத்தான பொருள். தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு வந்து ஒரு 13 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, சூப்பர்ண்ணா. என் பேர் சாமி. சாமி தென்காசி கடையாளூர்ட்டி, சின்ன கிராமம், இல்லை சின்ன வில்லேஜ். சொந்த வண்டி இருக்கால அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே வந்து சேல் பண்ணிட்டு இப்படிதானே கேட்டீங்க இல்லையா? சாப்பிடுங்க, என்ன பரவாயில்ல, சாப்பிடுங்க, எடுத்து சாப்பிடுங்க. இப்படி போட்டு சாப்பிடலாம். சரிண்ணா. ஆமா,
ஆமா, இதுல என்ன பண்ணோம்னா இதுல இன்னும் சத்தான பொருள்லாம் சேர்க்கலாம் இதுல. ஆமா, பேரிச்சம்பழம், பாதாம். ஆமா, நம்ம வந்து அண்டிப்பருப்பு பதிலா நம்ம கடலைப்பருப்பு, நாட்டு கடலைப்பருப்பு இதெல்லாம் தொலி இலக்கிட்டு மிக்சியில் லேசாக அடித்து பவுடர் ஆக்கிட்டு இது கூட சேர்த்து கொஞ்சம் பூஸ்ட் போட்டு வச்சிட்டிங்கன்னா 2 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம். இந்த பாதாம் பருப்பும் நாட்டு கடலையும் சேரும்போது ரத்தத்தில் உள்ள அணுக்களை பூரா உற்பத்தி பண்ணும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, தர போட்டு தரேன். இன்னும் சாப்பிடுங்க, போட்டு தரேன். நீங்கள் அண்ணன் சொன்னதை கேட்டிருப்பீங்க. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, வீட்டில் தனித்தனியாக கிடைச்சாலும். சரியா, நம்ம இப்போ குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்கு. தனியாக ரொம்ப எடுத்து தரணுமா? கவர் இருக்கு, நல்லா இருக்கு. ரெண்டும் சேர்ந்து குடிச்சிட்டு நாங்கள் என்ன தெரியுமா, ஒரு படி மேலே போய் பனையை தட்டுவோம் கல்ல வச்சு. அதில் நீர் வரும் தெரியுமா, அந்த நீர் எடுத்து போட்டீங்கன்னா எப்பேற்பட்ட தேம்பலா இருந்தாலும் போயிடும். ஒரு இடத்துல எல்லாம் எல்லாத்தோட அண்ணா நம்பருங்களையும் வாங்கிக்கிறோம். நாங்க ஒரு யூடியூபர்னு சொன்னா எல்லாரும் நம்பர் கொடுத்துட்றாங்க. பரவாயில்ல, நாங்க சாப்பிட்ற கடையெல்லாம் நல்லா தான் இருக்குப்பா. நாங்கிறதெல்லாம் ஃபுட்டி. ஃபைனலாக நம்ம ஜடாயு ஆர்ட் சென்டருக்கு ரீச் ஆகிட்டோம் கைஸ். என்ட்ரன்ஸில் பில்லர்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் ஜடாயு ஆர்ட் சென்டரோட என்ட்ரி பாட்டு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு யாராச்சும் டாக்ஸியோ இல்லை ஓன் பார்க்கிங்கோ வந்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கு வந்து 50 60 போட்டுருவாங்க. இதை நீங்கள் எக்ஸ்ப்ளோரர் ஹாலிடேஸ் மூலியமாக வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க கைஸ். அது மட்டும் இல்லாமல் வீக் டேஸில் வந்துடுங்க, வீக்கெண்டில் வந்துடாதீங்க. வீக் டேஸில் வந்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்காது. ஸோ க்யூலாம் அவ்வளோ நிற்கணும் தேவை. யாருன்னா நீங்க இது மாதிரி வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம் गाइस. இந்த பாருங்க गाइस, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 202, சிட்டி நம்ம நார்மல் அடல்ட்ஸ்க்கு வந்துட்டு 225. ஸோ நம்ம இப்போ டிக்கெட் ப்ரைஸ்லாம் சொன்னோம்ல, அந்த டிக்கெட் ப்ரைஸ் வந்து வெறும் ஸ்டாச்சு ஜடாயு அதை வந்து விசிட் பண்ணுறதுக்கான டிக்கெட் ப்ரைஸு. ஸோ நம்ம உள்ள ரோப் காரில் போகணுன்னா அதுக்கு தனி டிக்கெட் எடுக்கணும். அதேமாதிரி இங்கே என்ட்ரன்ஸ் செக்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் இஸ் நாட் அலோடு, ஒன்லி ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸும் பேபிஸ்க்கு மட்டும்தான் ஃபுட் அலோடு. ஸோ இங்கே செக்கிங் உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே தான் ரோப் காருக்கு வந்து நம்ம லைனில் நின்று தான் ரோப் கார் டிக்கெட் வாங்க முடியும். 240. ஸோ அடல்ட்டுக்கு எவ்வளோ தரலாம் டோட்டலாக போட்டிருக்காங்க 824 போட்டிருக்காங்க. நான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அமௌண்ட் எவ்வளோன்ட்டு. ஸோ இப்போ வந்து வெயிட் பண்ண வச்சுருக்காங்க எங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு ரோப் காரில் எப்படி இருக்குன்னு காம். அடுத்த ஸ்டால்ல வந்து வெயிட் பண்ண வச்சுட்டாங்க கைஸ். நம்மள வெயிட்டிங் தான். இந்த வெயிட்டிங் எதுக்குன்னு அப்புறமா தான் பார்த்தா கைஸ், அங்கேயும் இங்கேயும் வெயிட்டிங்னா இங்கே வந்தோன்னா அங்கே குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தோம் இதெல்லாம் பார்த்து வாங்க வச்சுட்டே இருப்போம்ல, அதுக்காக இந்த இடத்துல நம்மளுக்கு வெயிட்டிங் போட்டிருக்காங்க கைஸ். இவங்க கூட்டத்துக்காகவே அவங்களோட லாபத்தை அவங்க பார்த்துக்கிறாங்க கைஸ். ஸோ குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தீங்கன்னா சேஃபாக வாங்க, இல்லை பேக்கெட் பண்ணி வந்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஃபோட்டோ இங்கே நம்ம என்ட்ரன்ஸ்லேயே க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு எடிட் பண்ணி தராங்களாமா. நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கோம், அந்த கார்டும் கொடுத்தாங்க, அந்த கார்டு உள்ளே வச்சாச்சு. ஸோ மேலே அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம லிஃப்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் ரோப் காரில் போக போகிறோம். லிஃப்ட்டு சீனியர் சிட்டிசன்ஸா, அதனால் எங்களாம் ஆன்ட்டியையும் ஆன்ட்டி அம்மாவையும் என்னையும் பாவனாயும் பிரிஸ்டாக்கி எங்களை படிக்கட்டி வர விட்டாக்கி வேற முடியல. ஆக்சுவலி சொல்ல போனா நாங்க தான் சீனியர் சிட்டிசன். ஆமா, அவங்க எங்காதான் இருக்காங்க, எங்கனால தான் முடியல. வேற விட்டாங்க guys. guys, நம்மளோட ரோப் கார் வந்தாச்சு. எல்லோ கலர், எல்லோ டெக்கி கலர்.
கைஸ் நான் எதுவும் பண்ண முடியாது. டோர் தான் ஃபுல்லா டஸ்டியா இருக்கு. உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் தெரியுமான்னு தெரியல. கிளாஸ் இருக்கனால தெரியாது. இங்க வச்சிடும். மேலே இது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, எதுக்கு? அவ்வளவுதான். அங்க வச்சா என்ன தெரியும். முன்னாடி தெரியாது. மேலே ஆண்டி எப்படி எடுக்கிறாங்க? பயப்பட மேல அங்க போய் மேல வந்துட்டோம். இங்க பாருங்க guys, தெரியுதா? சீனரி சூப்பரா இருக்கு. வீடு வாடல எதுக்காகலாம் என்ன பண்ணுது? குளிக்க சொல்ல மாட்டாங்க. இறக்கிங்க இறக்கிங்க வேகுது. அங்க போற ஃளைட் இறங்குறவங்க அங்க போய் வச்சுட்டாங்க. அங்க போற ஏர்ப்ளேன் ஆடி நம்ம அத பாத்துறோம். கூட சீக்கிரம் நம்ம வெளியே போறோம். வந்துடலாம். அது இறங்குது. இவங்க இறங்குறாங்க, நம்ம ஏறணும். கைஸ் ரோப் கார் டோர்ஸ்லாம் க்ளீன் ஆகாததுனால உங்களுக்கு தனி சரியான வியூங்களை காமிக்க முடியல. காமிக்கிறோம், அவ்வளோதான். வியூ சூப்பராக இருக்கு. யாரும் மிஸ் பண்ணிடாங்க. வந்தீங்கன்னா ரோப் கார்ல வயசானவங்களே சின்ன பிள்ளைங்க எல்லாரும் வராங்க. இங்க பாருங்க, பின்னாடி ஈகிள் தெரியுதா? அங்கதான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஈகிள் பார்க்க போறோம். கைஸ் இங்க ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டெப்ஸ்ல நீங்க நடந்து வரலாம். கிட்டத்தட்ட 800 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஏறி வரணும், ட்ரெக்கிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது மாதிரி விஷப்பரிச்சை எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஏற முடியாம நிக்கிறாங்க. அங்க பாருங்க கைஸ், நிறைய பேர் ஏறிட்டு இறங்குறாங்க. அங்க போய் உங்களுக்கு நான் இறங்கியாச்சு. ஸ்டெப்ஸ் வழியா மேல காமிச்சுக்கிறோம். பாருங்க கைஸ், இது வந்து அடிபட்டு விழுந்த இடம் வந்து சண்டாயமங்கலம். அந்த இடத்துல அது விழுந்ததுனால அதை ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு முறையாக இத ஜடாயுவை இங்க கட்டியிருக்காங்க. அந்த சண்டாயமங்கலம் கேரளால ஒரு இடம். கேரளால ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம இதை சுற்றி காமிக்கிறோம் கைஸ். ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறோம். இன்ஸ்டாகிராம் ஐடியில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஸ்டே டியூன். இடி தாக்குனா கூட அந்த அவங்களோட இடி தாங்கெல்லாம் வச்சிருக்காங்க. மேல பாறைகள்ல இடி விழுந்தா கூட தட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இடிதாங்கெல்லாம் வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஒன்று பார்க்கும்போது கண்ணெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே நேச்சுரலாக பளிங்கி கல் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த நோஸு, அந்த நெகை அணுக்கெல்லாம் பார்க்கும்போது உண்மையே நல்லாயிருக்கும். ஒரு டூருன்னு ஒர்க்கெலாம் வந்தீங்கன்னா உண்மையில் இந்த இடத்துக்கு கம்பல்சரியாக வாங்க. உண்மையிலே நல்லா இருக்குது. ஒரு பாறையை செதுக்கி தெரிஞ்ச சிற்பங்களை தான் நம்ம பார்த்துருக்கோம் கோயிலில். இது ஆர்டிஃபிஷியலாக செஞ்சுருக்கோம். சூப்பராக செஞ்சுருக்கோம். 70 feet லாங்கும் 200 feet லென்த். ஜடாயோட ஹிஸ்டரி என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க. பாருங்க, ராமாயணம் கதையில வர ஈகிள் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து 400 feetல இருக்குது. அதே மாதிரி வரவங்க ஒரு வியூ இருக்குன்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? வருங்க அந்த வியூ.
ராமாயண ஸ்டோரியில் ஒரு சண்டை நடக்கும்போது இந்த பேர்ட் வந்து ஒரு பீப்புளை காப்பாற்ற போயிருக்குது. ராவணன் வந்து ஃப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஏதோ ஆபத்துன்றதால ஜடாயு வந்து அவரை ஸ்டாப் பண்ணணும்னு போனதுனால அவங்க ரியலைஸ் பண்ணிக்காங்க இதுக்கு ஏதோ ஓவர் பவர் இருக்குது, அதனால இதெல்லாம் நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்லி ஸ்குவாட் எடுத்து அதை வெட்டிட்டாங்க அது விங்ஸை. ஸோ அது இன்ஜூர்டாகி இங்கே வந்து விழுந்த இடத்துனால தான் இந்த இடத்துல அந்த ஜடாயு வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அந்த பேர்டோட இதை. கைஸ் உங்களுக்கு என்ன நேம் வைக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு நிக் நேம் வைக்கலாம். காய்ஸ்ன்றது எனக்கு அப்படியே ஒன்றுமே சொல்கிறது சொந்தக்காரங்க மாதிரி இல்லை. யூடியூப்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா, நம்பியிருக்கீங்கல்ல. ஸோ நீங்களே ஒரு நேம் சொல்லுங்கள் கைஸ். அந்த நேம் எதுக்கு நல்ல லைக்ஸ் நிறைய பேர் கொடுக்குறாங்களோ அந்த நேம் நம்ம ஃபாலோவர்ஸ் நேமாக வச்சிருவோம். அவ்வளோதான் கைஸ். வாங்க கைஸ் சுற்றி பார்க்கலாம். நம்மளோட ரொம்ப பொறுமையாக லேண்டிங் வருது. ஒரு சம்பவம் பண்ணிட்டோம். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண மறந்துட்டோம். நாளைக்கு நைட்டா இல்லை நாளைக்கு காலையிலையா உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்குதான்னு தெரில, பார்ப்போம். டிக்கெட் கிடைக்கல. இங்கே தான் ஃபுட் கோர்ட். நாங்கள் ஃபுட் சாப்பிட்றோம். அதே மாதிரி வியூஸ் சொன்னோம்ல, ஃபோட்டோ சொன்னோம்ல, அந்த ஃபோட்டோ இங்கே தான் வாங்கணுமா. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கே கேம்ஸு கொஞ்சம் 3D எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இருக்குதான், போகலாமான்னு பார்த்துட்டு போகுது. நம்ம வாங்கிட்டோம். நம்மளோட ஒரு பிரிண்ட்டு ப்ரைஸ் 1 பிரிண்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா 260 சொல்கிறாங்க. இதில் ஒரு காம்போ சொல்கிறாங்க 360க்கு. என்னன்னா நம்மளோட எடுத்த 10 ஃபோட்டோஸ் அவங்க எடிட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த 10 ஃபோட்டோஸும் நம்மளுக்கு வேணும்னா சாஃப்ட் காப்பியாக 200 சொல்கிறாங்க. அதே வந்து நம்ம பிரிண்ட்டு சாஃப்ட் காப்பினா 360 சொல்கிறாங்க. அந்த காம்போ நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு பிரிண்ட்டும் எல்லாம் எடிட் பண்ணி நல்லா இருந்துச்சு வேணுன்றதுனால அப்படின்னு நம்ம வாங்கிட்டோம். ஸோ நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம், ஆன்ட்டி ஒன்று வாங்கியிருக்காங்க. வாங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி அப்படியே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எந்த ஊர் போனாலும் எவ்வளோ செலவு பண்ணுறோம், அதே மாதிரி ஃபோட்டோ காப்பி ஒன்று வாங்குறதும் பெஸ்ட்டு. ஃபோட்டோ காப்பி வாங்காமல் இருந்தால் அப்புறம் என்ன ஆகும், ஃபோனில் வைக்கிறோன்ட்டு டெலிட் பண்ணிடுவோம். அதான் அது இதுமாதிரி ஃபோட்டோகிராஃப் காப்பி ஒன்றும், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிற மேக்னெட்டும் மறக்காமல் வாங்கி நீங்களும் கலெக்ஷன் ஆரம்பிங்க, நல்லாயிருக்கும். கைஸ் நெக்ஸ்ட் என்னென்னு பார்ப்போம் வாங்க. இங்கே ஒரு பொம்மை இருக்கு. இந்த கேம் நம்ம நிறைய வாட்டி விளையாண்டு லாஸ் பண்ணதுனால இந்த நம்ம விளையாடுறதா இல்லை. நிறைய வாட்டி விளையாண்டு ஆயிரக்கணக்கில் லாஸ் பண்ணி. என்ன தெரியுமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போடும்போது 2 பால்ஸ் கொடுத்தாங்கன்னா 2 பால்ஸும் விழணுங்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு பால் விழுகும், ஒரு பால் விழுகாது. ஸோ நம்மளுக்கு லாஸ் தான். ஸோ நம்ம லாஸ்ட் சைட் போக வேணாம். நம்ம ஏற்கனவே ஒண்டர்லால விளையாண்டுருப்போம், பார்த்துருப்போம். அதெல்லாம் வேணாம். குவாலிட்டி ஷோ இருக்கு. இது மாதிரி தான் இருக்குமா? நம்ம இப்போ மீல் சாப்பிட போகிறோம். வாங்க கைஸ், என்ன மீல்ஸ் இருக்கு, என்ன சாப்பிடலான்னு பார்க்கலாம் கைஸ். வாங்க கைஸ். இங்கே ஷாப்பிங்கும் இருக்கு. You want to shop anything? You can shop for it. ஷிப்பா எங்க? இந்தோ கைஸ், அவர் ஃபேஸ் இருக்க சைஸுக்கும் வாங்குற ஜிமிக்கி சைஸையும் பாருங்க. This one. ஓ
வளையல்கள். அவ காது பிஞ்சு கீழே வந்து guys இந்த இயரிங்ஸ் பேங்கிள்ஸ் செயின் எல்லாம் இருக்கு. அப்புறம் இங்க எல்லாம் இங்க இருங்க போட்டோஸ் டிசைன்ஸ் நல்லா இருக்கு. ஹேண்ட்மேட் ப்ரோசஸ் ஜஸ்ட் பியூர் லெதர். Okay. VR cricket playing spot. இது ஒரு அட்டி வெட்டி பாருங்க. guys இங்கேயும் கேம் இருக்கு guys ஜடாயு முடிச்சிட்டோம் நாங்க. ஆனால் வர்க்கலாவில் மஸ்ட் விசிட் பிளேசஸில் கிளிஃபும் ஜடாயும் ஒன்று. ஏன்னா ஜடாயு வந்து நான் சொன்னேன் ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லியிருப்பேன், முன்னாடியே பார்த்துருப்பீங்க, வந்து பாருங்க நல்லா இருக்கு. ஜடாயு வந்தீங்கன்னா என்ன சொல்றது ஒரு 3 மணி நேரம் சாலிட் 3 to 4 hours உங்களுக்கு வேணும். நீங்க உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான கால்லாம் இருந்துச்சுன்னா நீங்க படி ஏறலாம். 800 steps ஏறலாம். போக நீங்க எல்லாம் ரெடினா ஏறி போலாம். இல்ல எங்களை மாதிரி முட்டி செத்தவங்க அப்படின்னா அழகா ஒரு இது வரும், அது என்ன காரு, ரோப் கார் வரும், ஏறி போயிட்டு வந்துடலாம். கைஸ் இங்க சூப்பரா இருக்கு, போட்டோ வீடியோ எடுக்கலாம். கைஸ் பாருங்க கைஸ் இறங்குற பில்லர்ஸ் நல்லா இருக்கு. பிச்சை மரமா என்ன வரும் கைஸ் இங்க பாருங்க. ஓ ஈச்சப்பழம். கேரளா இஸ் a spot for natureன்னு சொல்லுவோம். டைமர் எடுத்து வந்துருங்க. அழகா நீங்களே டைமரை வச்சு அந்த கிளிப்பை வச்சு கிளிப் எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கும். எதுக்கு மொத்தவங்க டிபெண்ட் பண்ணிக்கிட்டு தனியா கூட வாங்க. கைஸ் எனக்கே ஒரு கேமராமேன் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், யாரும் வந்து ஸ்டார்டிங்ல ஹெல்ப் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதனால இப்போ நாங்களே ட்ரைபாட் வச்சு வீடியோ எடுக்கிறோம். சரி வேணா கைஸ் 3 o'clock ஆச்சு. நம்ம போனது 12க்கு, வந்தது 3 o'clock. வந்தது 3 o'clock. சரி நம்ம போய் கிரி ப்ரோ கால் பண்ணுவோம். கால்ல பண்ணாங்க. guys stay tuned, next Thursday வர போற வீடியோ என்னன்னு சொல்றோம், பீச் வீடியோ. so don't forget to like, share, comment and subscribe. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபோன்லாம் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க guys. சீக்கிரம் நம்ம 500 subscribers ரீச் பண்ணோம்.